ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோனா, இந்த மாடு வந்து எப்போயுமே கிரக பிரதேசம் இப்போ அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது எதனால் கொண்டு போகிறாங்க, அந்த மாடு மேலே என்ன சாமிலாம் இருக்காங்க, அது என்ன ரீசன், அது எல்லாமே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். அதை எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்தேன், அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஏதோ மாட்டோட முன்னாடியை விட பின்னாடி தான் வந்து அதை இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஏதோ ரீசன்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதை முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே பூ கொடுத்தாங்க. பூ கொடுத்துட்டு அந்த பூ கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் எதனால் அந்த பூவை போடணும் அப்படின்னு. அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறது, பசுமாட்டை எல்லா தேவர்களும் பசுமாட்டை இருக்கிறதா சாஸ்திரங்கள். அந்த பசுமாட்டை துன்படுத்திருக்கக்கூடாது. காரணம் இதனால் அதாவது வாழ்வு முக்க இந்த இடத்துல தான் மகாலட்சுமி வாசம் இருந்தாலும் முக்கத்தில் கிடையாது. முக்கத்தில் அலட்சுமி தான் இருப்பான். பின்னாடி தான் புரியுது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தேவர்கள் இருக்கிறதா சாஸ்திரங்கள். பசுமாட்டோட க்ஷீரம் மடிப்பகுதியில் சிவபெருமான் இருக்கிறதா அப்படின்னு. அதாவது சுவாமி எப்போது அம்பாளை நம்ம இல்லத்தில் நினைச்சுன்னு எல்லா தேவர்களும் நம்ம வந்து ஆசீர்வாதம் பண்ண வேண்டும்னு அம்பாளை பிரார்த்தனை பண்ணி கோலட்சுமியை பிரார்த்தனை பண்ணி புஷ்பத்தை அப்படியே மேலே சாத்திடுது. கோலட்சுமி சமஸ்த காமதேவா பிரார்த்தனை நமஸ்காரம் சமர்ப்பணம். அதுக்கப்புறம் இந்த பூ போட்டு முடிச்சதுக்கப்புறமா அவங்க வந்து இந்த மாட்டுக்கு வந்து வாழைப்பழம் பனானா வந்து ஒரு ட்ரேப்பில் வச்சு கொடுத்தாங்களா. அது இவ்வளோ பேர் அது இல்லைன்னா சாப்பிடும். இவ்வளோ பேர் இருக்கிறதுனால அது எப்போ அங்கேருந்து ஓடலான்ற மைண்ட் செட்டில் அது சாப்பிடல. அது அப்படியே சாப்பிட வைக்க எங்கள் மாமாவும் பாப்பாவும் ட்ரை பண்ணாங்களா. அது போங்க எல்லாரும் சொல்லிடுச்சு. நிலை இருக்குங்களா, அந்த நிலையில் வந்து தண்ணியெல்லாம் தெளித்து அவர் வாஷ் பண்ணிவிட்டு பொட்டு வைக்க சொல்லிட்டு இருந்தாரு. அதை பார்க்கலாம் போயிட்டேன். வீடியோ கொடுத்தேன் எடுத்துட்டாங்க இல்லைங்களா, அந்த பாப்பாட்ட கொடுத்தேன். அதனால அங்கே வந்துட்டேன். அடுத்தது ஃபஸ்ட்டு பொட்டு வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சந்தனம், இங்கே பாரு போட்டோக்கு எல்லா கையிலையும் அந்த பூவை வந்து கீழே மேலே எல்லாத்துக்குமே போட சொன்னாங்க. போட்டதுக்கப்புறமா ஆளுக்கு ஒரு ட்ரே எல்லாத்தையும் கையில் கொடுத்து உள்ளே போட்டாங்க. வந்து கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட்டு போகும்போது தான் குடத்துக்கு வீட்டு உள்ளே போனேன். பட் இதுக்கும் போகணும் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த ட்ரேயில் இருக்குங்க இல்லையா கிளாஸஸ், இந்த கிளாஸஸ் ஒன்று ஒன்றா ஒருத்தர் கையிலேயே கொடுத்தாங்க. என் கையிலே ஒன்று கொடுத்தாங்க. எடுத்துகிட்டு போய் உள்ள வேறு வீடியோ எடுக்கிறோம்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போயிட்டேன். அப்புறம் அது இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா போய் பூஜை ரூமில் அந்த எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாருமே ப்ரே பண்ணாங்க. ப்ரே பண்ணோன்னே நெக்ஸ்ட்டு வந்து பால் அதுக்குள்ளார அங்கே வச்சுட்டு போனாங்க இல்லைங்களா. அது காஞ்சிருந்தது. அதை காஞ்சோன்னா அதை சுகர் போட்டு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுட்டாங்க. கிடைக்க வேண்டும், நோயின்மை பெண்கள் செல்வம் எல்லாம் கிடைக்க வேண்டும், எல்லா விதமான தோஷங்களாக சுவாமியை பிரார்த்தனை பண்ணி விளையாட வேண்டியது, குலதெய்வத்தை வேண்டியது. இந்த புஷ்பத்தை அப்படியே சாப்பிட்டு ஒவ்வொருத்தராக சாப்பிட்டோம். முடிஞ்ச அப்புறம்
போங்க சேர் போடுங்க. ஃபைனலி ப்ரேயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் விழுந்து கும்பிட சொன்னாங்க. எல்லாரும் விழுந்து கும்பிட்டதுக்கப்புறமா ஒரு சேரில் உட்காந்ததுக்கப்புறமா அந்த ஒரு ஆஷ் மாதிரி ஒன்று அந்த இதிலேருந்து எடுத்து வச்சுருந்தாரு. அதை எல்லாத்துக்கும் நெத்தியில் வச்சு விட்டுட்டு எல்லாருக்கும் பால் கொடுத்தாங்க. அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் அவரே வந்து அவல் ஏதோ ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்திருந்தார். அவல் பேரிச்சம்பழம் இதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தார். அதை அவங்க எல்லாருக்கும் கொடுக்குறாரு பார்த்தீங்களா. அதெல்லாம் டேஸ்ட்டாக இருந்தது. நானும் சாப்பிட்டேன். இந்த ஐயர் வீட்டோட புளிசோருக்கு நாங்கள் எல்லாமே அடிக்ட்டு. பால் கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.